சென்னை காட்டூரில் நடந்த தெருமுனை கூட்டத்தில் கலந்து கொண்ட வீட்டு உரிமையாளர்கள் தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு பட்டா பெறுவது குறித்து ஆலோசனை நடத்தினர். சென்னை சூளையின் காட்டூரில் உள்ள நல்லமுத்து ஆச்சாரி தெருவில் தட்டான்குளம் பகுதி வீட்டு உரிமையாளர் நலசங்கம் சார்பில் காவல்துறை அனுமதியோடு தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. இதில் வீட்டு உரிமையாளர்கள் பங்கேற்று தாங்கள் வசிக்கும் இடங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்பதை அரசுக்கு நினைவூட்டும் வகையில் ஆலோசனை மேற்கொண்டனர். இவர்கள் கடந்த நூற்றாண்டு காலமாக வீடு கட்டி வாழ்ந்து வரும் இடம் தொடக்கத்தில் கோயிலுக்கு சொந்தமான அடிமனை என்று கூறப்பட்ட நிலையில் பின் அறநிலையத்துறை மூத்த அதிகாரியால் கிராம நத்தம் வகைப்பாடு என்று கூறப்பட்டது. அதன்பின் புரசைவாக்கம் வட்டாட்சியரால் ரயத்வாரி வகைப்படுத்தப்பட்டது. தற்போது கோயில் நிர்வாக அதிகாரி அந்த இடம் கோயிலுக்கு சம்பந்தப்பட்டது அல்ல என்றும் வருவாய்த்துறை புரசை வட்டாட்சியர் ஆளுமைக்கு உரித்தானது எனவும் கூறியதாக தெரிகிறது. இந்த நிலையில் தாங்கள் வசிக்கும் இடங்களுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தி தெருமுனை கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த கூட்டத்தில் 5 நல சங்கங்களை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு அரசிடம் மனு அளிப்பது குறித்து கலந்தாலோசித்தனர். இந்த பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகிய அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டி, அதாவது நாம் குடியிருக்கக்கூடிய இந்த நிலங்கள் கோவிலுக்கு சொந்தமில்லாத நிலங்கள், அந்த வகையிலே நமக்கெல்லாம் உரிமை வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்ப இந்த வாடகை ஓய்வு ஏற்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்க, பல இடங்கள்ல பிரச்சனைகள் ஏற்பட்டது. அவ்வாறு ஏற்படும் போது நான் குடியிருக்கக்கூடிய பகுதியான அருள்மிகு பரசுராமலிங்கேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் தொடர்பாக கோயில் நிலம் அப்படின்னு தான் நாங்கெல்லாம் இருந்த ஒரு காலகட்டங்கள்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே கோயில் நிலம் இல்லைன்ற ஊர்ஜிதமான உண்மை விவரங்களை பல்வேறு ஆவணங்கள் வாயிலாக கண்டுபிடிச்சோம்.